வணக்கம் நண்பா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபெடரேஷன் கப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் அந்த டோர்னமெண்ட்டை பற்றி லைட்டாக டச்சப் வந்து பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு எந்த கட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக தமிழ்நாட்டில் நடக்க போகிற மிகப்பெரிய கபடி போட்டி எது அப்படிங்கிறதையும் அதில் தமிழ் தலைவாஸ் டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபெடரேஷன் கப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ஃபெடரேஷன் கப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கடைசி ஒரு சில நேஷனல்ஸாவே இந்தியன் ரயில்வேஸ் டீம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் வரைக்கும் வருவாங்க, பட் ஃபைனல்ல வந்து விட்டுருவாங்க. அண்ட் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஃபைனலை ரொம்ப நீட்டா ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பிக் மார்ஜின்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு இந்தியன் ரயில்வேஸ் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சுதாகர், அபினேஷ், சஞ்சீவி இந்த மாதிரியான பிளேயர்ஸும் இருந்திருக்காங்க. ராகேஷ் வந்து ஹெட் கோச்சா இருந்து இந்த வாட்டி ஜெயிக்க வச்சிருக்காரு. ஃபைனல்ஸ்ல ராஜஸ்தான் டீமை இந்தியன் ரயில்வேஸ் டீம் ஜெயிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல. செமிஃபைனல்ஸ்ல ராஜஸ்தான் டீம் சர்வீஸ் டீமை ஜெயிச்சது தான் பெரிய விஷயம். சர்வீஸ் டீம் வந்து கடைசியா நடந்த சீனியர் நேஷனல்ஸோட சாம்பியன்ஸ். ஃபைனல்ல இந்தியன் ரயில்வேஸ் டீமை தோக்கடிச்சு தான் அந்த பட்டத்தை வந்து எடுத்தாங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல ராஜஸ்தான் டீம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் டீமை வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்டா இருந்திருக்கும். மேபி சர்வீஸ் டீம் வந்திருந்தாங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்கு இன்னுமே கூட டஃப் கொடுத்திருக்கலாம். பட் நீட் அண்ட் கிளியரா ராஜஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ் வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. ஃபெடரேஷன் கப் கேர்ள்ஸ்க்கானதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீமுக்கு ஸ்டார்டிங் 2 மேட்சஸ் வந்து தோல்விகளா அமைஞ்சாலுமே அதுக்கு அடுத்த மேட்சஸ் எல்லாமே ஜெயிச்சு செமிஃபைனல் ஸ்பாட்டையும் பிடிச்சாங்க. செமிஃபைனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் கூட வந்து மோதி இருந்தாங்க. இந்தியன் ரயில்வேஸ் டீம் கூட நடந்த இந்த ஒரு மேட்சை யாரோ 8 பாயிண்ட் வித்தியாசத்துல தான் நம்ம வந்து தோத்துருப்போம். அண்ட் இந்த மேட்சை ஒரு பிளேயர் கிட்ட தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இந்தியன் ரயில்வேஸ் டீம்ல ஜெர்சி நம்பர் 1 போட்டுட்டு மாஹிமால் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து பிளே பண்ணாங்க. அண்ட் அவங்க மட்டும் தான் ஃபாஸ்டான ரைடர், மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே அவங்கள வந்து ஒரு ஆல் அவுட் வந்து பண்ண வேண்டியது. பட் அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்து மேட்சை டோட்டலா மாத்திருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்லயுமே நம்ம எப்போல்லாம் கம்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு தொடர்ச்சியா பாயிண்ட்ஸ் எடுக்கிறோமோ அந்த இடத்துலயும் வந்து ஒரு பிரேக் த்ரூ எடுத்து அந்த டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்திருக்காங்க. அண்ட் லிட்டரலா அவங்க கிட்ட மட்டும் தான் தோத்தோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே தமிழ்நாடு டீமோட ஸ்டார் ரைடர் கார்த்திகா வந்து பாத்தீங்கன்னா 13 பாயிண்ட் கிட்ட வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓவராலா 16 பாயிண்ட் வந்து எடுத்தாங்க. அண்ட் ரைடிங்ல உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா மேட்சை இன்னும் கூட க்ளோஸா கொண்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான். அதெல்லாம் தாண்டி மற்ற எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது அவங்களாலும் பெருசா செய்ய முடியல. ஸோ ப்ரெஷர் எடுத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3rd பிரைஸ் வந்து அடிச்சிருக்கோம். பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவா குமார் சொன்ன மாதிரி 3rd பிரைஸ் அடிச்சிட்டோம், இதுவே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்குள்ளேயே இருக்கண்டாம். நம்மளால இன்னும் நிறைய சாதிக்க முடியும், இவ்வளவு தான் சாதிச்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அடுத்த விஷயத்துக்காக ஓடணும் அப்படின்னா கண்டிப்பா அடுத்தடுத்த டோர்னமெண்ட் இதை விட பெட்டரா பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கேயே முடங்கி கிடக்க வேண்டாம். அண்ட் தமிழ்நாடு டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பிளே பண்ண எல்லா பிளேயர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபெடரேஷன் கப்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டீமுக்கு ஒரு மெடல் வந்து அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் இப்போ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் பத்தி பார்க்கலாம். அண்ட் இதுல தமிழ்நாடு டீமோட கேர்ள்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா கபடியில வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பாய்ஸ் டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்ட் கேர்ள்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்க. ஒரு 2 பாயிண்ட் வித்தியாசத்துல உத்தரப்பிரதேஷ் டீம் வந்து தோத்தாங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி அடுத்த எல்லா மேட்சஸையும் ஜெயிச்சு இப்போதைக்கு செமிஃபைனல் ஸ்பாட் வந்து பிடிச்சிருக்காங்க. அண்ட் நாளைக்கு செமிஃபைனல்ஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே எதுல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே ஒரு யூடியூப் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா தமிழ்நாட்டில் நடக்க போற மிகப்பெரிய கபடி டோர்னமெண்ட். ஸோ திருநெல்வேலியில் இருக்க திசைன்வேலியில் ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. மே 15, 16, 17, 18 4 நாட்கள் நடத்த போறாங்க. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இந்திய அளவில் இருக்க மிகப்பெரிய டீம்ஸ் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இந்த ஒரு ஆல் இண்டியன் கபடி டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீம் பிளே பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஸோ என்னோட ஒப்பீனியன் படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போவே பிகேஎல் சீசன் 12 ஆக்ஷனுக்கு பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. மே பாதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க, மே 24, 25 நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. பட் இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை மே 24, 25 அந்த மே பாதிக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதில் தான் கண்டிப்பா ஃபோக்கஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த டோர்னமெண்ட் அட்டன் பண்ணாம தான் இருப்பாங்க. மேபி கட்டக்குடியில வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. ஆக்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டா அந்த டோர்னமெண்ட் கூட வந்து பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் டீம் பிளே பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.
இந்த ஒரு டோர்னமெண்ட்டை எதில் பார்க்கலாம், இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் எந்தெந்த டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, அதோட அப்டேட் எல்லாமே கிடைச்ச உடனே நம்மளோட இன்ஸ்டாகிராமோட ப்ராட்காஸ்ட் சேனலில் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் போய் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த சேனலில் சேர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவும் செப்பரேட்டாக போட்டுருவேன், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் யாரை ஆக்ஷனுக்கு முன்னாடி ரீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம். என்னோட ஒப்பீனியன் படி யாரை ரீடைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறதில்ல. தமிழ் தலைவாஸ் டீம் யாரை ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி டீடைலா பேச போறோம். இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய், see you நண்பா. அண்ட் இனிமே ரெகுலரா வீடியோஸ் வந்துடும்.